பெரியவர் ஆணைமுத்தவருடைய நூற்றாண்டை நம்முடைய அரசு விழாவாக கொண்டாடுவதில் நம்முடைய அரசு இன்றைக்கு பெருமை கொள்கின்றது. ஐயா ஆணைமுத்தவர்கள் பெரம்பலூருக்கு மட்டும் பெருமை அல்ல, நம்முடைய தமிழ்நாட்டிற்கே அவர் மிகப்பெரிய ஒரு பெருமை அடையாளம். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ச்சி அடைகின்ற மாநிலங்கள்ல முதல் இடத்துல. குறிப்பிட்டு சொல்லலாம், டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே மக்களோடு மக்களாக களத்துல நிக்கிற, தினமும் மக்களை சந்திக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்க அறிவீங்க. சென்னையில கோட்டையில இருந்து மட்டும் ஆட்சி நடத்தாம மக்களுக்காக சுற்றி சுழன்று உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தினந்தோறும் திட்டங்களை நிறைவேற்றிட்டு வர, அடுத்து வர இருக்கின்ற திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் உங்களுடைய நலனுக்காக இன்னும் நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செயல்படுத்துவார். ஆகவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லணும்னா நீங்க அனைவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். 4 இயர்ஸா அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் புதுநடலூர் பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கோம் சார். நாங்கள் 2007 குழு ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம். என் பேர் தனலட்சுமிங்க. எனக்கு தொழில் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். என் பெயர் செம்பருத்தி. நான் ஒரு தகர சீட்டி அடைத்து அதில் வசித்து வருகிறேன். ரொம்ப நாளாக கனவு இல்லம் கட்டுவது எனது லட்சியமாக இருந்தது. 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ அப்ளை பண்ணவும் சேங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதில் 3 லட்சம் குறையும் சொல்லியிருக்காங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். இப்போ தொழில் பண்ணுறதுக்காக இது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸாக நேஷ்னலில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக உதய சார் எனக்கு ஹை இன்சென்டிவ் கேஷ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 1 இயராக நான் சிடிஎஸ் ஸ்கீமில் இருக்கேன். இயர்லி 4 lakhs எனக்கு கிடைக்குது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கையால் இந்த திட்டத்தை நான் வாங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது. சின்ன வயசுலேயே போலியோ அட்டாக் ஆகி நடக்க முடியாமல் இருந்தது. ஸ்கூலுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா என்னை கொண்டு போய் தூக்கி கொண்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது பஸ் ஏறி போயிட்டு வர ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். ஃபார்மசி முடிச்சிருக்கேன். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த வண்டி கொடுக்கறதுனால போயிட்டு வரதுக்கு சிரமம் இல்லாமல் போயிட்டு வர வசதியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போக முடியாது, ஒழுங்கா படிக்க முடியாது, எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சா போக முடியாது. இந்த வண்டி கொடுத்தனால எல்லா இடத்துக்கும் என்னால் போக முடியும். இந்த 5 வருஷ காலத்தில் பெண்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே தொடரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலை இன்னைக்கு 4 வழி சாலையாக 4 வேயாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. செந்துறை துணை மின் நிலையம் 26 கோடி ரூபாய் அளவுல தரம் உயர்த்துகின்ற பணி. செந்துறை அரசு மருத்துவமனையில 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அவசர சிகிச்சை பிரிவு. அரியலூர் நகராட்சியில சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பஸ் ஸ்டாண்ட். வாரணவாசியில மருதையாற்றின் குறுக்கே 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய தடுப்பணை அமைக்கின்ற பணி. மொழிப்போர்த்தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி அவருடைய பேர்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு அரங்கம். அரியலூர்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துல சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஆர்டிபிஷியல் டர்ஃப் கொண்ட ஹாக்கி மைதானம். ஜெயங்கொண்டத்துல 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான புதிய கட்டிடங்கள். ரஞ்சன்குடியில 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம். 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. எறையூர் சிப்காட்ல 4000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் நிச்சயம் யாராவது ஒரே ஒரு பயனாளியாவது நம்முடைய அரசனுடைய திட்டத்தினால் பயன்பெற்றது நிச்சயம் இருப்பாங்க. வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். இதை மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 18 வயசுலேயே நான் உறுப்பினர் கார்டு இளைஞர் அணியில் வாங்கினேன். எங்க தாத்தா டிஎம்கே, எங்க அப்பா டிஎம்கே, நானும் டிஎம்கே, என் பையனும் டிஎம்கே. என் வீட்டில் இன்னைக்கு 5 பொறியாளர் இருக்காங்க. இந்த 5 பொறியாளர் இருக்கிறதுக்கு காரணமே இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். கலைஞர் 8வது வரைக்கும் படித்தால் திருமண உதவித்தொகை திட்டம்னு ஆரம்பிச்சாரு. அந்த பொண்ணுங்களை 8வது போனதுக்கு அப்புறம் 10வதுனாரு. கல்லூரியின் வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா
இலவசமா கொடுத்திருக்காரு. இந்த 5 ஆண்டு பொன்னான ஆட்சியில மகளிர் உயர மாநிலம் உயருங்கிற வகையில புதுமை பெண் திட்டம், மகளிர் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், எண்ணற்ற திட்டங்களை இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவதற்கு ஸ்டாலினுடைய மகளிர் படை நிச்சயம் பணியாற்றும். நம்ம கழக தலைவர் வெல்வோம் 200 என்று முழக்கமிட்டிருக்காரு. 200 மட்டுமல்ல, அதையும் தாண்டி நாங்க வெற்றி பெற்று கொடுப்போம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.